பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வாலிபருக்கு ரசிகர்களே, நமது சீதா சர்க்கஸ் பறக்கும் பாவை கார் விளையாட்டுகளா, தடி பாய்ச்சல்களா, சைக்கிள் விளையாட்டுகளா, உடற்பயிற்சி விளையாட்டுகளா, கம்பி வளர்ச்சல் காட்சிகளா, அண்டா தூக்குவதா, ஏணி விளையாட்டுகளா, வாயிலாத பிராணிகள் ஆடு விளையாட்டுகளா, நாய் விளையாட்டுகளா, தீப்பந்தா விளையாட்டுகளா, உங்க வீட்டுல சேர நடத்திட்டு வரோம். தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அப்படின்னா ரொம்ப லாங்கில் போக மாட்டோம். ஏன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இதுக்குள்ளேயே கிராமத்துலேயும் டவுனுக்குள்ளே அதிகமாக போக மாட்டோம். கிராமமாக ஒரு எங்கெங்கே குறிப்பிட்ட கிராம பகுதியில் இந்த சர்க்கஸ் வச்சு நாங்கள் நடத்திட்டு வரோம். சரிங்க, இந்த சர்க்கஸ் வந்து அழிந்து வரக்கூடிய ஒரு சர்க்கஸாக தானே பார்க்கப்படுது. ஆமாம், அது உண்மை தான். ஆனால் எங்களுக்கு இதை விட்டால் தொழில் கிடையாது. அதுக்கு தான் நாங்கள் இது எப்படின்னா ஒரு பர்மிஷனோ இல்லை பெரிய லெவலில் வச்சு நடத்துகிறதோ கிடையாது. ஊருக்குள்ளே உள்ள பெரியவங்களை அந்த ஊர் சார்ந்தவங்களை கேட்டு நாங்கள் மற்றவங்க செய்கிற அந்த உதவினால் இது வச்சு இன்னும் நடத்திட்டு வரோம். மற்ற நிகழ்ச்சி பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறவங்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த உதவினால் இது இன்னும் நாங்கள் வச்சு நடத்திட்டு வரோம். அதுவும் இல்லாமல் காலங்காலமாக இது முன்னெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நிறையா வந்தாலும் இந்த சர்க்கஸ் தொழிலுக்கு இன்னும் மக்களெல்லாம் விரும்புகிறாங்க, நிகழ்ச்சி பார்க்குறாங்க, எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு செய்கிறாங்க.